கிரி சாப்பிட்றோம் அப்படி இன்னும் சாப்பிடும் கைஸ் இதான் வஞ்சரம் பார்த்துக்கோங்க, நல்ல டெலிஷியஸாக இருக்கும். சொல்லு ஒரு ஆள் எடுத்தோம்னா எல்லாருக்கும் எடுக்கணும் வருதா? இல்லை எடுக்கணும்னு எடுத்தோம், கடுப்பாக இருந்தது. வீசும் காத்தோட தான் பாரம் இல்ல, பஞ்சாகுதே நஞ்சம். ஊடு வாச விட்டு நாடோடியா வந்து புட்டா இன்பம். எந்தூரு இந்தூரு என்னாது என் பேர், உண்மைய நீ சொல்லு தங்கராசா. மனசுக்கு வயசில்ல, பறவைக்கு ததையில்ல, துன்பங்கள் தூளாகி போகும் தூசா. எங்கோ பாதைகள் போகுதா தூரம், அங்கே போகிறேன் போகிறேன். எங்கோ பாதைகள் போகுதா தூரம், அங்கே போகிறேன் போகிறேன். ஈரக்காத்தெல்லாம் தாடும் பூமிக்கு பேரப்புள்ள. ஸோ கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருக்க ப்ராப்பர்ட்டி இருக்க ஏரியா. ஆக்சுவலி இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஜோன் மாதிரி தான். நோ ஆல்கஹால் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோட் உள்ள. வீடெலாம் சூப்பராக இருக்குது. நல்ல கிளைமேட்டு, எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பரான கிளைமேட்டு. இங்கே வந்து பாருங்கள், சூப்பரான கிளைமேட். நான் வேணால் அதோட லொக்கேஷன் வேணால் பின் பண்ணுறேன். சூப்பரான ஒரு ஸ்பாட்டு, அமைதியாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக, எந்த ஒரு இம்சையுமே கிடையாது. வீடுமே வந்து நீட்டாக அருமையாக இருக்குது. உள்ளே வெளியே பார்க்க தான் சிம்பிளாக இருக்குது, உள்ளெல்லாம் வந்து நான் வீடியோ இருக்கேன். இப்போ கொஞ்சம் எல்லாமே குப்பை மாதிரி கலைஞ்சி போயிருக்கு. நான் எடுத்து உங்களுக்கு பார்க்குறேன். வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கினேன். சரி சும்மா என்னது நான் எப்படி தான் இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். இது எப்படி வேவுனே தெரில. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 10 வரையும் தான் ஸ்விம்மிங் பூல் அலோடுன்னு சொன்னாங்க. மணி 11 கிட்ட ஆகுது. சரி மீன் 10:45 அப்படி. ஃபாகு வந்து கேமராவில் தெரில, லைட்டு ஸ்னோ மிஸ்ஸோன்ற பாருங்கள். பனி மூட்டை மாதிரி தெரியுது. அப்படியே ஸ்விம்மிங் பூல் குளிக்க வந்திருக்கோம். இந்த குளிர்லாம் இறங்கினா சேர்த்துருவோம். ஆனால் 2 பேர் உள்ள இறங்கி விளாண்டு இருக்கானுங்க. சொல்லணும்னா சீரியஸாகவே இது வந்து ஒரு அமைதியான சூப்பரான ஒரு ஸ்பாட் தான். ஃபேமிலிக்கு அமைதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாட்டில் யாருன்னா வந்தீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலாக நாங்கள் நேற்று காலையில் கிளம்புனோம். நேற்று காலையில் ஒரு அரௌண்ட் 11 கிளம்புனோம். 11 கிளம்பி இங்கே வரவே ஒரு 230 கிலோமீட்டர் தான் சென்னையிலேருந்து இங்கே ஏலகிரிக்கு. வரவே நாங்கள் ஈவினிங் 6 ஆகிட்டோம். அப்படியே பொறுமையாக வர இடத்தெல்லாம் ஸ்டாப் போட்டு அப்படியே சுற்றிட்டு ஃபன் பண்ணிட்டு பேசிட்டு ஜாலியாக பொறுமையாக ஈவினிங் தான் வந்தோம். ஈவினிங் வந்து பெருசாக எங்கேயும் போக முடியல. ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அடித்தோம். என்னென்ன எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தோம். அப்புறம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே ஃபுட்டு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியான விஷயம் வந்து அப்படியே பாருங்கள். இங்கே வந்து ஃபுல்லாக வந்து ப்ரைவேட் வில்லாஸ் மாதிரி தான் எல்லாமே. ஒன்றும் ஒரு ரேஞ்சு ஒரு ஃபெசிலிட்டி உள்ளது. அதேமாதிரி ஒரு 3 ரோடு, அதாவது இது ஒரு ரோடு, அதேமாதிரி ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுத்தால் ஒரு ரோடு,
ஆல்மோஸ்ட் லெஃப்ட் அடிக்காமல் ஃப்ரண்ட்டில் போனால் கொஞ்சம் தூரம் ஒரு ரோடு. அதுமாதிரி கிளைமேட் வந்து இங்கே ரியலாகவே சூப்பராகவே இருந்துச்சு இந்த டைமில். நான் ஆக்சுவலாக முன்னெல்லாம் வரும்போது வந்து பெருசாக எந்த ஒரு கிளைமேட்டும் நான் பார்க்கல. நார்மலான ஒரு கிளைமேட் தான். இப்போ வந்து நவம்பர் டிசம்பர்ன்றதால நல்ல கிளைமேட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதேமாரி இது பார்த்திங்கன்னா இன்னொரு ரோடு, அது இந்த கம்யூனிட்டி உள்ளே. அதாங்க ஒரு வீடு ஒரு ரேஞ்சு ஒரு ரேட்டு. நீட்டாக க்ளீனாக சூப்பராக பக்காவாக இருக்குது. பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ளே ஏரியாஸ், கிட்ஸ் ப்ளே ஏரியாஸ், வாலிபால், அதுமாரி பேஸ்கெட் பால்னு பாருங்கள், வாலிபால் இருக்குது. கிரிக்கெட்டில் தனி இடம் மாதிரி இருக்குது. ஜாலியாக வைப் பண்ணலாம். இங்கே வரலாம். பட் ஸ்ட்ரிக்ட்லினோ அவ்வளோதான். இங்கே இது ஸ்விம்மிங் பூல் ஏரியா. ஸ்விம்மிங் பூலில் சிட் அவுட்டு அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆக்சுவலாக வந்து அப்படியே சும்மா வெளியே ஒரு ரவுண்டு போகலான்னு சொன்னானுங்க. எல்லாம் தூங்குறாங்க பசங்க. நாங்கள் மட்டும் அப்படியே சும்மா டீ ஸ்நாக்ஸ் இல்லைனா சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு எதனா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னானுங்க. அதனால் நாங்கள் ஒரு 3 பேர் வந்திருக்கோம். அப்படியே என் வண்டிக்கு ஏர் செக் பண்ணோம். ஏர் செக் பண்ணிட்டு அப்படியே அடுத்து வீட்டுக்கு தான் வரணும்னா டிஃபன் நீங்கள் வந்துடும் காம்ப்ளிமெண்ட்ரி. அது சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போனால் நேற்று வந்தோம். ஒரு ஸ்பாட்டுக்குமே நாங்கள் போகல. நாங்கள் வரதுக்கே கிட்ட 6:30 ஆகிடுச்சு. எல்லாமே செட் பண்ணி ரெடியாக 7 ஆகிடுச்சு. 7 இங்கே இதுக்கு மேலே இந்த ஊரே அமைதியாக இருக்குது. ஒன்றும் கிடையாது. ஆனால் அமைதியான ஊருங்க. அந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. ஜாலியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் அப்படி இல்லைடா கூட கிடைக்கும். மயில் இருக்கு போல. மயில் சவுண்டு கேட்குது. அப்புறம் கேட்டு நீ நடிகிற நிதின் எடுக்கிறான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஏலகிரியில் வந்து நம்ம கிரியோட மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.